பேட்ஸ்மேன் பவுலர் எரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். இதே தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா தெரியலையே. இதுதான் பிரைம் பவுலர். ப்ரோ அந்த கேமரா டீம் யாரு ப்ரோ? கேமரா டீம் அவங்க தான் இல்லைண்ணா இது ஒரு மாதிரி சைடாக இப்படி தொங்குதுண்ணா. சுரேஷ் டேய் டேய் ரெண்டு பீமர் ஆச்சுடா டேய். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? இருக்கு. ஐபி ரூல்ஸ்ல கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயர் தான் இருக்குது. அதெல்லாம் விளையாடுறாப்பா. யாரு அதான் மகேஷ் ஹலோ நான் கூப்பிடுறேன். அதாவது ஒன்று வேண்டாம் மட்டன் பிரியாணி 10 வாங்கி வரலாம். புல்லடிச்சல்ல நீ புல்லடிச்சல்ல அந்த போல அந்த நைட்டா இருப்பாரு. என்ன சொல்றது ஏதாவது சாப்பிட ஒரு சென்டர் ஃபுட் வாங்கி தந்துட்டு வரோமா சாப்பிட்டு. ஹலோ ஹலோ அண்ணா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிடாமாண்ணா? என்ன வேணும் அதான் கேள்வி. நான் சொன்னேண்ணா என்ன சாப்பிடலாம்? பரோட்டாவா? அந்த மாதிரி 10 பரோட்டா பிரியாணி எத்தனை பரோட்டா கட்டணும்னா ஒரு 5 கம்பெனி போடு. ஹலோ பாலன் இங்க இல்லைன்னா தினேஷ் ராவன் கால் பண்ணி கேட்க சொல்லுங்க. பாலன் இல்லைங்க. தினேஷ் கால் பண்ணி கேட்டுருங்க. சரி நான் வைக்கிறேன். பழகணும் சொல்றேன். நீ பழகு. நான் என்ன சொல்றேன்னா சொல்லிட்டு பாலனை கூப்பிட்டு பாலனை வாங்கின கடையில் வாங்குறாங்களாம்மா. நல்லா இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு தினேஷ் ராவன் வாங்கிக்கிறேன்னு. எதில் போயிருக்காங்க? கார்லேயே போயிருக்காங்க. கான்ஃபிடன்டான இடத்துல நீ வா என்ன மச்சான்? சரி மச்சான் நான் போய்க்கிறேன். நான் போய் ஃபுல்லாக அடிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக பண்ணிட்டேன். அப்படி மேட்ச் விளையாட வேணாமா? அவர் இன்னும் வெளியே தானே உட்காந்துருக்கிறீங்க. ஓவர் கட்னா மதி 3 ஆச்சு மதி. ஏய் நல்ல ஷாட். ஓகே இதர் சைடு 2 போட்டா முடிஞ்சறா. நோ பிளாக் பவுண்டரி. பீமர் தான் போறல. என்ன பண்ண கூடாது? யூஸ் பண்ணல கிச்சா. என்னது போட்டது? இதா அவுட் ஆஃப் ட்ராக் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் இப்ப போட்டது. அப்ப டைரக்ட் பீமர் இல்ல. ரோலர் நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. என்னன்னா மேனா சீரிஸ்லாம் எடுத்து நம்மளுக்கு முடிஞ்ச அடுத்து தான் நம்மளுக்கு அடிக்க முடியாது. நீங்க அடிக்கிறது
அப்படி இல்லை அடிக்கலாம் டீமுக்கு தான் வேணாம் தெரியும் கிடையாது இல்லை அடுத்த மேட்ச் ஜெயிச்சா போகுதுண்ணா அப்புறம் இவன் வந்தானே இவன் இன்னைக்கு ஆளு வரல உங்களை பதிவு சுத்தமாக சேம் ப்ராப்ளம் எனக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை சாம் அப்பா பயங்கரமா பண்ணிருக்கேன். அதுதான் நான் அப்பவே கேட்டேன். 2 மேட்ச் 2 மணி நேரம் ஒரு ஓவரில் 20 ரன் வந்துச்சுங்க. எத்தனை பால் இருக்கு? இதெல்லாம் பார்த்து நீ பேசுறீங்க பரவாயில்ல ஒன்னாளிங்க இதுக்கெல்லாம் படிச்சுங்க வாங்கிட்டு வராங்க அங்கே ஓயில மூளைக்கு போயில நம்ம கொண்டு போய்க்கலாம். இல்லை இங்கே வியாபாரத்தில் இங்கே போல அங்கே போகலாம். இந்த வியாபாரத்தில் வச்சுக்கலாம் மீடியா செகண்ட் நீஸ் மாற்றிக்கலாம். நம்ம டீம் நினைச்சா நான் அப்படி தான் நினச்சி கப்பல இருந்து உனக்கு நல்ல நல்ல பால் அவங்களுக்காக சேவரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கொடுத்தா சரி. நோபல் கொடுத்தா முன்னே கிடக்குங்க. ரொம்ப வேலை இருக்கிறாங்க சார். எல்லா வேலையும் சிக்னல் ஃபஸ்ட் பால் அக்ராஸ் இங்கே ஆட்டுறாரு. அது நல்லா குட்டியில் இருந்து போட்டாரா சார் கேப் வேணுமா? கேப் திருட்டி வச்சுட்டான். அதாவது இப்போ அவுட் ஆகிட்டாலும் தடுத்துக்கலாம். அவர் ஆடிட்டாருன்னா கேட்டு வந்தால் மாட்டேன். இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஆடி போடல ப்ரோ vlog எடுக்கறக்கா ப்ரோ இது யூடியூபா இல்ல யூடியூப்? ஆமாம் vlog தானா மேடா? சிஸ்டம் எப்படி பார்த்துட்டு போயிட்டோம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் சேனல் நேம் கேளுங்க ப்ரோ. சேனல் நேம் ப்ரோ பிரதீப் கோவை சிசி. இந்த டீம் உங்களுக்கு ஆப்போசிட் வராங்களா? அவங்களோட இருக்கும் பாருங்க. உள்ள போனீங்கன்னா வரும். உள்ள போனீங்கன்னா இருக்கும் பாருங்க. ஸ்டிக்கு 2 இது மட்டும் தெரியுற மாதிரியா? இல்ல பேட்டிங் மட்டும் தெரியுற மாதிரி நல்லா இருக்கும்.
கொண்டு போய் வைங்க. இல்ல நம்ம போன கார் இல்லை இதுலேயே ஜூம் பண்ணிக்கலாம். மீடியமே வச்சினா நல்லா இருக்கும். பாத்து அந்த இது நல்லா தெரியுது. நல்லா தான் தெரியுது. சர்க்கிள் இது மட்டும் தெரியுற மாதிரி வை. புடிங்க. ஆனால் கேமரா ரொம்ப கீழே இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணலாமா? கேமரா சொந்தக்காரர் பவுலிங் ஓட்டுகிறது அவர் எடுங்க. ஆமா வீசணும். ஃபுல்லா வீசணும். தெரியாது. சட்டுன்னு அடிச்சன பால் வந்துச்சுனா. பேட் வந்து நின்றுது. வர்றது ஃபுல்லா போலிங் கூட போயிட்டாரு. செட்டப் வச்சிடணும். அப்படியே வச்சு விட்டுறா. நீ எதுக்கும் கஷ்டப்பட்டு அப்படியே வச்சுட்டேன். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. இன்னைக்கு கொஞ்சம் இது வேணாம்ப்பா. ரொம்ப பக்கம் போயிரு. கொஞ்சம் இது மட்டும் கவர் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் இது காலில் போட்டு பட்டு ஸ்டிக்கில் இல்லைன்னா அவரே நின்று போயிரு. ஓகே நல்லா ஃபுல்லு. நான் வாரம் வரும்போது மட்டும் முன்னாடி வச்சுருவேன். சரி நான் மட்டும் தெரியுமா சாப்பாடெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு புரியல. சாப்பாடு எவ்வளோ சாப்பாடு? கபி யாரு? கபிடான். கபிடான் போயிட்டு வரட்டு. ஆனா என்ன சொல்றதுன்னா ப்ரோ சுரேஷ் அண்ணா கூப்பிட்டீங்களாமா? ப்ரோ அவரு போன மாதிரி கேட்டாவே கிடைக்கல. யாருக்கு 3 சாப்பாடு விதமாக கட்டினா கட்டிட்டு முடியாது. எத்தனை பேருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் சாப்பாடு சாப்பிடும், ஒருத்தர் புட்டா சாப்பிடுவோம், ஒருத்தர் பிரியாணி. எத்தனை பேருக்கு சப்பாத்தி மட்டும் கேட்போம். நான் சாப்பாடு வாங்கிட்டு நரேஷ் குமார் கிரவுண்ட்ல காலப்பெட்டி இங்கே ஏன் நீ வந்து வீட்லையா? சரி சரி சாயங்காலம் தான் வரும். கேட்டான் இப்போ இன்னொரு மேட்ச் இருக்குது 2 மணிக்கு. சாயங்காலம் மங்களேஷ் கூப்பிட்டான். மங்களேஷ் கூப்பிட்டான் என்ன பேச சூர்யா சாயங்காலம் மங்களேஷ் கூப்பிட்டான் வீட்டுக்கு சொல்லி தெரியல. சும்மா கூப்பிட்டான்னு தெரியல. அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கே நான் மெசேஜ் போட்டேன் அங்கே இருக்கணும். சரி நீங்கள் இருக்கணும் அவுட்டா கான்வென்ட் ஆடுறான் பாரு. அதுக்கு சொல்லி நீங்கள் வெளியே தெரிஞ்சு போகணும். என்னதான் நீ நக்கலா நம்ம நக்கலை தான் காட்டி காட்டினா பாரு. அதுதான் நம்ம சும்மா பில்டப் 2 பால் மட்டும் ஆடிட்டு நானும் சீசு தூக்கி யார் அவர் சொன்னாரா? 600 படுத்த பவுலிங் போகிற கை பார்த்தியா? கை வந்து டக்குன்னு இறக்குறா.
ஆகி போச்சுப்போ. அப்ப என்னையும் புடிச்சு அடிச்சாங்க. பால் இங்கே தான் வருதுன்னு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கேன் கடைசி வரையுமே. தள்ளி போதும் பால் கிட்ட வர பால் நீங்க இப்படியே எடுத்துருக்கணும். எப்படி எடுக்கல நீங்க இப்படியே எடுத்துருக்கணும். அது நாங்கள் என்ன பண்ண அந்த பால் நீ கட்சியாக பண்ணல. ஆனால் நான் போய் நின்ன பால் இங்கே வந்து கையை பின்னிட்டு அதான் நான் பால் இங்கே வரும்னு நினைச்சிட்டு இப்படியே தான் போகிறேன். அதான் பால் முன்னாடி வந்துருச்சுல கிட்ட வர முன்னாடி போயிடுச்சு பால். அந்த பால் எடுக்கணும் மனசு தலை என்னையும் போட்டு கட்டிட்டு அடிக்கிறேன். நான் இப்படி போகல இப்படி எடுக்கிறதுக்கு தான் போனேன். கிட்ட வந்தது பால் முன்னாடி வந்துச்சு. அந்த பால் அப்புறம் எப்படி போயிடுச்சு இப்படியே வச்சிருந்த பால் வந்துருப்பேன். நடந்து போச்சு. தெளிவாக இப்போ இந்த பவுலிங் போகிற டீம் ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் இப்போ நம்ம பவுலிங் போகிற டீம் கூட அப்போ நம்மளும் ஜெயிச்சோம்னா 3 பேரும் 3 டீம் ஜெயிச்சிருப்பாங்க. யார் 2 தான் இருக்குது. இப்போ இவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான். அப்புறம் நம்ம அவங்க கூட ஆடி ஜெயிச்சோம். இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலாம். ஓப்பன் சும்மா ஓப்பன் போயிருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டு ஆளுக்கே பார்த்து அடிக்கிறாங்க. ஆளுக்கு அடிக்கிறாரு. அடித்தாலே வெளியில் அடிக்கிறாரு. நீங்கள் அடிக்க சேட்டை தான் நீங்கள் பிடிச்சிட வெளியே போனதே அதுக்கிட்ட இருக்கா முன்னாடி வச்சு முன்னாடி வச்சு அது போனது அது பேஸ் தானே. அது பாயிண்ட் அடிச்சிங்களா? பால் அங்கேயே வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாலுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குண்ணா. இல்லை அக்கா ஸ்டைலாக வந்து அவன் ஸ்டேபிள் அங்கே பாருங்க எப்படி நிற்கிறாரு. அந்த பால் வந்து அந்த ரியாக்ட் பண்ணுற ஸ்பீடாக இருக்குது. ஏய் ரொம்பக்கா பவுலிங் போது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டேன் காலையில் லாஸ்ட் வீக் அதான் எங்கள் அண்ணன் கை உடம்புல அதான் இல்லை அவனே பையன் வந்தான் லாஸ்ட் வீக் முன்னாடி இல்லை லாஸ்ட் வீக் ஆடல அவர் அது லாஸ்ட் வீக் முன்னாடி தான் அந்த போகுது. இல்லை அவங்க அந்த டீம் இல்லையா இந்த டீமில் டீம் அந்த விளையாடல இந்த டீம் அவன் போட்ட பால் ஆட முடியும் ஹைட்டு அப்படி இறக்குறேன் அவ்வளோதான் பால் வரும் மேட்டு பிரச்சனை வீட்டுக்கு போனோமா எங்களுக்கு எந்த வீட்டில் போன யாரும் கணிச்சிடலாம் வீட்டுக்கு போயிட்டாரா
இன்னிங்ஸ் சரியா போயிரு செகண்ட் இன்னிங்ஸ் தண்ணி பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ் தண்ணி பார்த்தா வண்டி ஓட்டலாம் ஒரு கேன்ல ஊற்றி வச்சு உனக்கு வந்த மாதிரி ஆனால் உனக்கு ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் அவர் இருக்கிற கைட்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த போய் ஜெயிச்சு போகுது சும்மா மிக ஓடி கை சுற்றுறத அதான் த்ரோ அடிக்கிறதே பிடிக்க மாட்டேங்கிறாரு அந்த பயந்துக்கிறாரு எல்லாம் வீசுறாங்க இவர் வீசினா இருப்பாரு பேக் அப்படி இருந்தா பிடிக்க மாட்டேன் விட்டுரு பிடிச்சினா இருப்பாரு ஒரு போலுங்களா ஆனால் புடினா கார் போது கூட கிளிக்காது அடி நல்லா இருக்குது அடி சச்சு சச்சு நட்டு ஏந்து போயிடுது நம்ம கூட கை விரல எப்படி எதுவும் சிக்கனா இங்கே பார்த்துக்கலாம் இப்படி திரும்பி விரல இது வந்து தேர்ட் பிளேஸ் இதில் ஒரு அரை கேன் இதில் கொஞ்சம் இருக்கு இப்போ போயிடு சரியா போய் 10 நிமிஷம் அந்த வாரி விடுதார் நான் கேன் அந்த போஸ்ட் கேடு வாரி கேன் போஸ்ட் கேடு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு எங்கே பிடிச்சிட்டு வரணும் போய் ஏன் நீ போயிட்டு வரேடா அது அவன் போகிறான் அவன் சரி நான் வீடு கூட சப்போர்ட் மட்டும் போனோம் போடா சாப்பிட்டு வரா என்னடா பிரச்சனை இருக்குண்ணா மத்தியானமாக நோம்பியே மயிராது போ நம்ம சாப்பிடு நமக்கு கறி எடுத்துட வேண்டியது இல்லை காலையில் எடுத்து குடிச்சு வரலான்னு பார்த்தேன் பழக்கிட்டாங்க மாற்ற முடிய மாட்டேங்க தெரியும் உள்ளதானே கோயில் போகும்போது குடிச்சு போவேன் போ நான் சாப்பிடுவேன் கேட்க மாட்டேங்கிறாங்களே போடா இந்தாடா எடுத்து போயிடுறேன் 2 கேன தூக்கி போனா சரியா இருக்கும் வண்டி அது ஊத்திட்டு நான் பேசுறேன் வண்டி இதே இப்போ வண்டி தான் எடுத்துட்டு வா ப்ரோ வண்டி எடுத்து வா வண்டி ஏன்னா ஒன்னு முன்னாடி வச்சுட்டு அதான் முடிச்சிட்டு எப்படி இது பண்ணுவாங்க ஒன்னு முன்னாடி வச்சுட்டு இந்த வண்டி எடுத்து சரி ஓகே மொபைல் ஓட்டு குடுறா அம்மா இருக்குமா இருக்கு அத ஃபோன் பண்ணு தரணி அத எடுங்க தரணி ஃபோன் பண்ணுங்க என்னடா இவ்வளவு ஃபோன் பண்ணியேங்கற சுத்தமா பையன் வெயிட் பண்ணு அது ஊத்திறா டேய் போய் எல்லாத்தையும் உள்ளுக்கு போறடே ரொம்ப வெயிலா வெயில்களாமே ப்ரோ வரும்போது ஒரு பொண்ணு மட்டும் ப்ரோ வேற ஏதாச்சும் வாங்கணுமா ஆயில் வாங்கிட்டாங்க மசாஜ் பண்ணுறது ஒரு ஆயில் ஒரு பாக்கெட் ஆயில் மசாஜ் தான் பண்ணணும் மசாஜ் பண்ணி இங்கே வேறு இதில் போய் ரொம்ப பக்கமாக இருக்குது இதில் போய் இப்படி போயிடு இங்கே இந்த வீடு இருக்குல்ல இந்த இடத்துல வழி இருக்குது இதில் போய் இதில் வந்து ஆமாம் அந்த வீட்டை விட்ட மாதிரி போனால் போயிடும் இந்த இது இருக்குல்ல இந்த கிரவுண்ட் இருக்குது இதில் வந்து ஒரு வழி இருக்குங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கட்டி இந்த கிரவுண்டு போய் இப்படி வா பக்கம் இப்படியே போய் காய்ச்சி சுற்றி வர ஒரு வழி லெஃப்ட்டில் கட்டாயி போய் போகிற இடத்துல கம்பெனி வர மாட்டாங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க சும்மா படுற அப்படியே ஏமா எடுக்கிறதா இது லவ்வர்
ஏதோ ஒன்று போடுறாங்க காசு போடுறாங்க கூட மாட்டாங்க வேப்பமரம் இருக்குல்ல போலையா அங்கே ஒன்று இங்கே தான் போனது 2 இடத்துல இங்கே போனது ரொம்ப லாங் ஏன்னா சூரியனா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா சுற்றிட்டே கிடக்குறாங்க மாற போறக்க வெளில வந்துரும்ல பால் இங்கே வந்துரும்ல சிக்ஸே இங்கே வந்துடும் தண்ணி அங்கே இருக்கும் தண்ணி எடுத்து நம்ம இதில் இருக்கா அவங்கள்ட்ட இருக்கா பேட் வச்சதுக்கப்புறம் பவுலர் இது பண்ணுறதுக்காக ஹலோ இல்லையா அவர் இல்லையா கோச்சுவா அதான் ஒரு நிமிஷம் இருக்கா கால் கூட வச்சு வந்துருக்கேன் இல்லை ஆமாம் அந்த மாதிரி ஆடுனா அப்படி தான் வரும் பழக்கமே அப்படி தான் வரும் ரீசெண்டாக வெளில போயிருக்கோம் அந்த பால் ஆட்டத்தில் விட முடியாது लैंडिंग लैंडिंग नहीं नहीं वो नहीं ऊपर 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 नीचे 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 वो दो किचन उसी में वो एक बंद हाँ 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 नहीं नहीं वो नहीं वो ऊपर ऊपर காற்று மட்டுமே வரும் காற்று மட்டுமே வரும் மற்றபடி ஒன்றும் இல்லை अभी बड़ा कौन सा फ्लोर में காற்று ஆகிட்டு நிற்காங்களா இன்னும் அடிக்கிற காற்று மட்டும் போய் காட்டுக்கு போய் சம்மந்தமாக கட்சி கூட வச்சுட்டு வந்தால இது ஆர்லேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க ஆக மாட்டேங்கிறான் பிரசாதம் அடிச்சு இப்படி காற்று போகுது ஆமாம் அந்த மாதிரியே வருது அங்கேயே கேட்குது
இதாவது 50 சொன்னாங்களப்பா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரூபா போகாங்கப்பா பேசு. நம்ம உடைக்கிற ஆள் வந்து உடைக்கிற பால் கை கடிக்கிறத வச்சு இன்சைடில் பட்டு போயிருக்கு. இன்சைடில் பட்டு போயிருது அப்படி ஆகும் பார்த்து அதெல்லாம் நல்லா பட்டு இன்சைடில் பட்டு எதுவுமே சேரல. நான் கேட்டு சத்திடுறேன்ல என்ன நேரமும் தெரியல காலை கொடுத்துட்டு அப்புறம் உள்ள வர முடியல. இந்த கிரவுண்ட் நல்லா இருக்குங்க. அந்த குப்பை பழத்தில் ஆடணும்ல ஒரே மாதிரி கிரவுண்ட் லைனா. ஆனால் அது பிரச்சனை இல்லைன்னா பவுலர் கொஞ்சம் திசையில் வந்து பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் இப்படி ஸ்லோப் மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் என்னென்னா பவுலருக்கு கரெக்டாக இது பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதுக்கு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவனுக்கு ட்ராக் வந்து கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் தான் போட்டுருக்கலாம். இப்படி வைடாக இப்படி போட்டிருக்கேன். ஆப்போசிட் அப்படி இப்படி போட்டு இப்படி போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபேக்டர் வராது. இவனுங்களை பாரு மேடு ஏற்றி கொடுப்பானுங்க. இந்த கழிப்படத்துக்கு கொண்டு வந்து பார்த்து வேறு மாதிரி மேடு வர இங்கே ஒரு கிரவுண்ட் நல்லா இருக்குண்ணா. வெள்ளானப்பட்டியிலேருந்து உள்ள ஒரு ரோடு போகுது இல்லைங்களா? ஆமாம், அங்கே தான் சொல்லிட்டுருக்கேன். நெட்ஸு போட்டு பக்கத்தில் நெட்ஸ் இருக்கும். வெள்ளானப்பட்டிக்கு போகிற வழியிலும் போயிட்டுருக்கேன். வெள்ளானப்பட்டியிலேருந்து உள்ள சொல்கிறேன். நான் சொல்கிறது கழிப்படத்தை வெள்ளானப்பட்டி ரெண்டு சென்டரில் இருக்குது. கழிப்படத்தில் ரெண்டு டீம் இருக்குங்க. கழிப்படத்துக்கு ஆனது இன்னொன்று இறுதி தான் இருக்குது. அரே 10 ரூபா இருக்கா? சார் வசதியாக வர மாதிரி பேசிட்டான். ரூபா வந்து இல்லை பேருந்து ஆடி போயிட்டு வர நம்மள ஃபஸ்ட்டு போல அவுட்டாங்க. இங்கே சுரேஷிட்டு பார்த்துருக்கீங்க. அந்த பாலம் ஃபஸ்ட்டு இல்லை. ஆமாம், சுரேஷிட்டு பார்த்துட்டு இவர் பாலாண்ணா இது வர ஆவணங்க தூக்கிட்டு வரது ஓப்பனர் தான் பார்க்கல வச்சுக்கேன். இல்லை தொப்பி அப்புறம் துண்டு அப்புறம் குட்டிக்காடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறா வரும்போது. அடிச்சு இங்கே நினைக்க மாதிரி நீ தான் நல்லா பண்ணுற. என்னது இது பெல்டோ பஸ்ஸா? பெல்டோ பஸ்ஸில் பஸ் மாதிரி இருக்கா? அதே நான் எடுத்துக்கலாமா? இல்லை அது எங்கே வச்சுருக்கீங்களா? டப்பா மாதிரி ஸ்கில்லு ஏதாவது வச்சுருக்காரா? என்னென்ன தெரியும்? இல்லை ஒன்றும் இது இப்படி ஓப்பன் பண்ணல, இப்படி ஓப்பன் பண்ணல சைடாக வச்சுருக்கேன். சைடாக ஓட்டு வாங்கடா. குளுக்கோஸ் என்னென்ன அது என்னென்னு படிச்சுட்டு போடுங்க. அட குளுக்கோஸ் அது குளுக்கோஸ் டைர் அது அவர் ஏதோ படித்து பார்த்து எனக்கு படிப்பு அதுதான் நடக்குது. எல்லாம் நடக்க வேண்டியது.
4 பேர் அவ்வளோ ஒன்றும் தேவையே இல்லை. ஆனால் மேட்ச் முடியும். ஆமாம் 5 ஓவருக்கு இல்லை இல்லை நாலு அந்தளவுக்கு ஆறுனா ஓகே ஆடுறதுல பெருசாக கேட்டகரியில் வருவானோ கேட்டகரியில் வருவானா கிங்ஸில் தானே வருவான் ஒரு அடல் பண்ணி சாப்பிடக்கூடாதா பண்ணிடுறோம் 61 for 3. 7.1 over. எவ்வளோ ஆச்சு 61 அங்கே கீழே படுத்து கார் இந்த சோம்பேறிங்கிற ரொம்ப கஷ்டம் இங்கே படுப்போம் அங்கே படுற அங்கே கரெக்டாக படுத்துக்கான சாஞ்சு அவங்க படுத்துக்கணும் அழகாக படுத்துட்டு பார்க்கல மேட்ச் அதுக்கு அது உடச்சு போட அவ்வளோதான் 4.3 ஓவர்ஸ் நம்பர் வந்துச்சு 7 கம்மியாயிருச்சு ரெண்டு விக்கெட் தான் திரும்பி ஒரு கேட்ச் விட்டான்ல ஒரு விக்கெட் அந்த விக்கெட் போச்சு கேட்ச் தான் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சோன்னா நம்ம இன்னே இங்கே என்னென்ன அவுட் ஆஃப் போட்டியா தம்பி இது என்ன டேப்லெட் போடுறா என்ன டேப்லெட் அது நீ மிட்டாயின்னு வச்சு சாப்பிட்ற தின்னு நம்ம குளுக்கோஸ் இதுதான் ஸ்மெல்ல டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி இருக்குன்னா மெடிக்கல் இதுலையே கசப்பு இருக்கிறதுன்னு குளுக்கோஸ் மாதிரிலாம் தண்ணி இல்லையா இங்கே இருக்கு தண்ணி சுத்தமாக இல்லையா இல்லை இங்கே இருக்கு ஒரு கேன் தண்ணி எடுத்துடா ஆமாம் ஓவருக்கு ஏதோ ஒரு தண்ணி எடுத்துடா ட்ரையாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் என்னது இது இல்லை குளுக்கோவிட்டாஸ் மாதிரி இருக்குன்னா என்ன அங்கே இருக்கா கொஞ்சம் பிடிச்சிக்கோடா ப்ளீஸ் குளுக்கோவிட்டாஸ் மாதிரி இருக்குன்னா என்னன்னு செக் பண்ணுங்க டேப்லெட்ஸையும் போட்டுருக்கு குளுக்கோவிட்டாஸ் மாதிரி இருக்கு அத हमारे स्केल 27 டெம்பரேச்சர் அடுத்து ரிட்டான அதிகம் 2 டைம் இருக்குது அந்த மாதிரி இது என்ன டேப்லெட் அதுதான் உங்களுக்கு என்ன குளுக்கோவிட்டாஸ் மாதிரி தெரியுது இது ஆமாம் தண்ணியில் போட்டு குடிப்பான் பாலா அதான் அது ஆமாம் தண்ணியில் இருக்குல்ல தண்ணியில் போட்டு கரைச்சி எனர்ஜி ஆனால் அது வாட்டர் பாட்டில் இதில் கொஞ்சம் போட்டுடலாம் நாங்க போயிடலாம் போய் பிடிச்சிட்டு வா போனாடே நீங்களும் வாங்க இப்போலாம் வச்சுடா போயிட்டு வர சாய்க்க முடியாது சாய்க்கு அவங்க அங்கே யாரும் இருப்பாங்க பாரு அவங்களே சாய்ச்சி கேப் அகாடமி போகிறது இல்லையா ஏன் என்னாச்சு காலில் ஒட்டுறது எல்லாருமே வேலைக்கு நீங்கள் தான் போய் விடுவீங்க இப்போ விடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு வர்றதுக்கு மணி 8 மணி ஆயிடுதா வண்டி எடுத்துட்டு கொண்டே விடுறதுக்கு பிடிக்கிற கால் வேணுமே வண்டி எடுத்து லோக்கல்ல சுத்தறானே இல்லை போயிட்டு தானே இருந்தான் என்னாச்சு இல்ல வண்டி எடுத்து லோக்கல்ல நிறுத்தி வச்சிருக்கேன் இல்லைண்ணா நீ போய் விடுவில்லை நம்ம அது எல்லா நாளும் அப்புறம் என்னண்ணா இப்போதான் விட முடியுது எனக்கு டைம் செட் ஆக மாட்டேது ஒர்க் அந்த மாதிரி எனக்கு அப்படியா எனக்கு வீட்டுக்கு வரைக்கும் 8 மணி ஆயிடுது வச்சிருக்க ஒரு பாவனை வந்து என்ன அவள காணா என்னது டேய் சுரேஷ் எல்லாம் என்னடா ஓட்டி எல்லாம் ஓட்டி வேலை சுரேஷ் அவன் ஸ்டம்புக்கு ஓபியே போட்டாலும் நிறுத்திடான் சுரேஷ் அத போடுங்கடா 6 ரூபாய் போட்டு டாக்டர் ஸ்டம்புக்கு அதான் ஸ்டம்புக்கு ஓபி போட்டாலும் நிறுத்திடாது பிரஷர் ஏத்த வேண்டியதானே டேய் பவுலர் அடிக்க மாட்டேங்கறான்னு சொல்லி லைனை மாத்தணும் மாத்திருக்கு ஸ்டீஸ் தண்ணி கூட லட்சம் அந்த மாதிரி இருக்கு வெளியே சேர்ந்து வெளியே போட்டால் அடிச்சிடறான் நான் இவனை தூக்கிறத உள்ளே வந்தேன் நான் தூக்கி அவனுக்கு தெரியாதுல வந்தேன் தண்ணி கூட மச்சான் இனிமேல் 3 பால் தான் இருக்கா சூரியனா தேங்க்ஸ்ண்ணா இந்தடா தண்ணியே கொண்டு வரல தேங்க்ஸ்ண்ணா சை மறந்துட்டேன் அதில் போட்டு குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு நுழையெல்லாம் வருது அதுல ஏன்டா போட்டேன் குடிக்கிறதுக்கா ஒரு ஃபுல் தண்ணியில போடணும் இவனே தண்ணி இதில் ஊற்றுறேங்க குடத்துல சொல்றீங்களா இதுலயும் போட வேண்டியதானே கலந்தரலாம் குடிச்சு நல்லா இருந்ததுன்னா கலந்தரலாம் எனர்ஜிடா குடிச்சு பாரு நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் இல்லைன்னா உயிர் இருந்ததுன்னா நான் பார்த்துக்கணும் சூப்பராக இருந்து பாவா கேட்டனே நல்லா கேட்கணும் ஆயாஸ் கரும்பால் ஜூஸ் மாதிரி இருக்கு நீ குடி நல்லா இருந்தீங்கன்னா நான் குடிச்சு
ஃபர்ஸ்ட் ஒரு அம்பையர் போறான்ல பாலா நான் பேட்டிங் ஆடும்போது இதுதான் எனக்கு கொடுத்துட்டே இருப்பான் ரெண்டு பால் இருக்குறானே எனர்ஜி வரும் மறுபடியும் எப்ப வெயில போட்டு டயர்ட் தெரியாது இன்னும் ரெண்டு பால் மறுபடியும் போட மாட்டாங்க இல்ல ரெண்டு பால் ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் செகண்ட் பால் அங்க தேர்ட் பால் டாட் இப்போ போட் சை ப்ரோ பேட்டர் நேம் ப்ரோ நான் புடிக்குது எனர்ஜி ஜிங்க்டா பேட்டர் நேம் சஞ்சய் யாரா ஃபர்ஸ்ட் அப்படிங்கறீங்க இல்லடா சை அப்பனா கேளு எங்கடா பால் பார்க்கவே மாட்டே நீ எப்படி ஆடுவ நீயே சொல்லு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இறங்கி இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆனது ஓகே அதை விட்டுறலாம் அதுக்கு அடுத்த மேட்ச் போய் இல்லை லாஸ்ட் விக்கெட் நீ டிஃபன் பண்ணணும்னு பார்த்த பாரு பின்னாடி விட்டு நீ அடிக்கணும்னு பார்த்த பாரு என்னன்னு தெரியும் குடிக்காத ஏன் பார்க்க மாட்டேன் இல்ல அவன் குடிக்க கூடாது தம்பி வேணாம்டா சரியா டர்ஃப் ஆடுறத நிறுத்து ஃபர்ஸ்ட் நாங்க வெயில இந்த பால் நீ போய் ஆடு டர்ஃப்ல இல்ல சாட்டர்டே எங்க கிட்ட வா அங்க போயிடலாம் அதான் ஏதோ ஒரு சாட்டர்டே வரணும் ஃபார் அடல்ட்ஸ்னு போட்டிருக்கானு நாட் ஃபார் சைல்டுன்னு போடல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கம்மன் டேஸ்ட் உரதி குடி பாலனக்க ஒரு ஃபோன் அடிச்சு இது என்னன்னா உள்ள கிடக்குது ஏய் எனர்ஜி டேப்லெட்ரா அது நல்லா தான் இருக்கு பேட்டிங் ஆடும்போது அவன் கொடுப்பான்டா அட்டன் பண்ணிட்டு பேசாம விட்டு நினைக்கிறேன் ஹலோ கேட் வந்து இருக்கும் பாருண்ணா எல்லோ கலர்ல ஒரு கேட் இருக்கா டர்ஃப்லாம் வரலண்ணா டர்ஃப்ல வந்து லெஃப்ட்ண்ணா எஸ்பிபி ஒட்டி வந்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்களா ஆனால் குதிரை வண்டிக்கிட்ட போயிட்டீங்கண்ணா நீங்கள் நேராக வரணும் இப்படி எல்லாம் மண்ணதான் ஓ நீங்கள் அங்கே இருக்கீங்க தென்னந்தோப்பு இருக்க ரைட் சைடில் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ட்ரை பண்ணேன் மறக்காம இன்ஜின் போட்டுவாங்க நேராக உள்ளே வரணும் ஆர்ச்செல்லாம் ஒன்று வரும் அதுக்குள்ளே வரணும் ஆமாம் நீங்கள் மறக்க யூட்டன் போட்டு வந்தீங்கன்னா நான் போகிறேன் தான் சொன்ன பிளேவே மறக்க ரைட் எடுத்தீங்கன்னா எஸ்பிபி டெக் கேப்டன் போறாரு ஸ்ட்ரைட் ரோடு அதில் ரைட் நீங்க போங்க நீங்க போங்க லெஃப்ட் எடுங்க தொப்பினாங்க நீங்க போங்க ஒரு ஏரியாக்குள்ள தொப்பி ரவுண்டுக்கு தொப்பி ரெண்டு வாங்கி வச்சுக்கலாங்க அம்பீர் போல போட்டு இதுவரை கவர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட் தெரியாதுல்ல ரவுண்ட் வாங்கி வச்சுட்டா அம்பீர் நிற்கிற போகிற கரெக்டாக இருக்கும் வெயில கரெக்டாக தெரியாது பார்க்லேருந்து வந்தீங்களா கவர் ஆகி வந்தீங்களா பெரிய டிப் இந்த மாதிரி கிடைக்குமா இவ்வளோ சைஸ் ஆமாம் இல்லை எஸ்பிபி டெக் பார்க்லேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நான் அந்த ரூட் சொல்கிறேன் கேட்சில் பிடிங்களா பிடிங்களா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரணும் நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கணும் லெஃப்ட் எடுத்து எங்கே கேட்ச் விட்டது இப்போ நீ போகிறதில்ல வந்து லெஃப்ட் எடுங்க ரைட் எடுத்தீங்கன்னா எஸ்பிபி டெக் பார்க் போயிடும் மற்ற லெஃப்ட் எடுக்கணும் அடுத்து வெயில் காலம் முடிஞ்சு கோடை காலம் வரும் நினைக்கிறேன் காற்று ஆர்ச்சுக்குள்ளே வந்து லெஃப்ட் எண்டு வந்து ரைட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கேட்டு வாங்கிக்கலாம் காம்பவுண்ட் நம்மளும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாம் இதே வாங்கிக்கலாம் நம்ம பிரச்சனை இல்லாத இடமா இருக்கு நீட்டாக எண்டு மூட ஓரத்தில் இருக்கணும் என்னன்னா இங்க க்ளோஸ் பண்ணிடுறானுங்கண்ணா எந்த பிளேஸ் காலைல வரும்போது கேட்டு க்ளோஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு திடீர்னு இங்கே கேம்லாம் ஆடக்கூடாது போன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது யார் சொல்லுவாங்க இப்போ இல்லை அவங்ககிட்ட காசு கொடுத்து நம்ம விளையாட்டுருக்கோம் அது இந்த கிரவுண்டுக்காரங்களா இந்த இந்த இதுவே வந்து இது வந்து வழி ஆக்சுவலி இருக்காம இங்கே இந்த ஏரோ சிட்டி இருக்குல்ல இது வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க தான் அவனுங்க கண்ட்ரோலில் இருக்கு அவனுங்க பிளாக் கீட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நம்ம ஓப்பனிங் கொடுக்குறது யார் கேட்டு அது அவங்க அந்த டீம் இருக்காங்கல்ல அவங்க வந்து கூப்பிட்டு கேட்பாங்க யாருக்கும் கூப்பிட்டு கேட்டு அங்கே போய் சாய் வாங்கிட்டு வந்து ஓப்பனே பண்ணுவாங்க இவங்க நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை இவங்க போய் வாங்கிட்டு வர யாரோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் நாங்கள் நாடு சுரேஷ் அன்னைக்கு போய் ஒரு பால் வாங்கிட்டு வந்து தெரியுமா அந்த பிச்சு அங்கே இருக்குல்ல ஆமாம் அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் அங்கே ஒருத்தங்க போகிறோம்ல தெரியும் நம்ம போய் வெளியே ஒரு டைம் போய் ஜெயிச்சுன்னு தெரியுமா அந்த இடத்துல சரி அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டு அவங்க தான் க்ளோஸும் பண்ணுறாங்க ஈவினிங் அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது சாவி வாங்குறது சாவி அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒன்று தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இல்லைடா இவன் வாங்கிட்டு போயிட்டான் மதியம் வாங்கிட்டு போயிட்டான்டா என் சாவி எதுக்குடா வாங்கி நின்று அடி வாங்குறேன் 10 ஓவர் முடிஞ்சா மதி சுரேஷ் 10 ஓவர் முடிஞ்சா வெயில் அதிகமாக இருக்காது தினேஷ் ராவன் வந்து சாவி எடுத்துட்டு வெயில் ரொம்ப டேய் சுரேஷ் அவன் அம்பையர்னு சொல்லு ஃபர்ஸ்ட்டு சுரேஷ் எத்தனை ஓவர் முடிஞ்சு சுரேஷ் எவ்வளோ நன்னு இல்லை அந்த பேட்ஸ்மேன் ஒன் டவுன் அவுட் ஆனார்ல முடிஞ்சு ஸ்கோர் உங்க வண்டி அது அதான் கேப் தினேஷன் ஆஃப் பண்ணிருங்க உங்க ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்குல ரெட் கலர் பட்டன் நோ நாங்க பாருங்க நோ
அந்த எனர்ஜினா அது யார் அவுட்னா ஃபீல்டர் நேம் வெயில் ஓட்டான்ட்டேன் என்ன கேப் சரிண்ணா ஃபீல்டர் நேம் எங்க போறாங்க? ஓ கேட் சொல்லியா ஏய் போன ரமேஷ் நம்ம டீம் நல்லா விளையாட்டு போட்டு அவங்க டீம் அப்படியே அடங்க முடியாது. டேய் அங்கே போய் அம்பையர் வேலையை பாடுற மாதிரி நீங்க எப்படி ஆடிட்டீங்க நீங்க அப்படி ஆடிக்கணுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. எதுக்கு வேலை தேவையில்லாத வேலை. அப்புறம் பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி நரிக்கலை கொடுத்துருவாங்க ஒரு அம்பீர் செஞ்சாங்கன்னா கொடுத்துருவாங்க நம்ம 40,000 ஏன்னா ஆறு அனுப்பி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இல்லை நான் எல்பி ரெண்டாக தான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் பால் போடுறது லெக்கில் தான் போடுறாங்க ஆமாம் அந்தளவுக்கு பால் வந்து அந்த அக்யூரேஸாக வரது இல்லை போடுறது நீங்களாம் நிறைய எல்பி எடுக்கலாம் தெரியுமா குத்தி டேர்ன் ஆச்சுன்னா எல்பி தான் நீங்கள் இங்கே பிச் பண்ணி டேர்ன் ஆச்சுன்னா எல்பி தான் இதில் எவ்வளோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிராஸிங் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு கிரிப்பு பாலை இப்படி பிடிச்சி பாருங்கள் சீம் வந்து விரலில் இருக்கணும் அந்த மாதிரி சுற்றி விடுங்களேன் நான் எப்படி பால் பிடிச்சி போட சொல்லுவேன் எனக்கு ஸ்பின் எனக்கு இது தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க ஆம்பால் எப்படி போடுறேன் இப்படி பிடிச்சி தான் போடுவீங்க ஆம்பால் ஆம்பால் அப்படி பிடிச்சிருக்கேன் என்ன எப்படி போடுறேன் வெட்டினா தலை எனக்கு இல்லை ஏன்னா வெட்டினா தலை எனக்கு இதை போ அதெல்லாம் பண்ணாதீங்க ஆல்ட்ட கட்டி சீம் போட்டு இப்படி பிடிங்க இப்படி போய்க்கிறேன் டேர்ன் ஆகும் இந்த சீம்னா டேர்ன் ஆகும் உங்களுக்கு நீங்கள் இப்படி போடுறீங்களா இப்படி போடும்போது உங்களுக்கு ட்ரிஃப்ட் ஆகிரும் பால் ஸ்ட்ரைட் பால் தான் போடுது ஆனால் இதுவே நீங்கள் இப்படி இதுதான் கிரிப் ஆக்சுவலாக அது பால் வேறனா இதுதான் கிரிப் ஆக்சுவலாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணி சொல்கிறேன் அதில் கிரிப்பே இல்லாமல் நான் மோஸ்ட்லி போடுவேன் கரெக்டா இதில் கிரிப் இருக்கனால ட்ரிஃப்ட் ஆயிரும் பால் நீங்கள் இப்படி இதையே இப்படி பிடிச்சி போட்டு பாருங்க இப்படி போடுறேன் அப்படி பிடிங்க அப்படி பிடிச்சி திருப்புங்க கரெக்டாக உங்களுக்கு எனக்கு இப்படி பிடிச்சி போட்டேன்னா நல்லாவே பால் போடணும் இல்லை அதுதான் இது வந்து சீம் இருக்கனால ட்ரிஃப்ட் ஆயிருது ஆனால் இதுவே நேரத்துக்கு இல்லாமல் மண்ணாக இருந்தது ஆனால் இது இருக்கு அதான் இது இருக்கு பார்த்தீங்களா இப்படி கிரிப் பண்ணீங்கன்னா சீம்ல பிச் ஆகி தான் போகும் ஆனால் போகும் 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 10-74 சொல்லுங்க ரெண்டு தண்ணி கொண்டு நம்ம போகிறோம் இன்னொருத்தர் லெக்கம் பேர் அவங்களே நினைக்கிறாங்க லைட்டாக நிற்கிறாங்க போடா மச்சா சூர்யா ஒரு 5 ஓவர் லெக்கம் சைட் நான் போய்க்கிறேன்டா கேப் நிற்கிறாருல்ல மாற்றினே இல்லை ஓவரால் மாறிங்கலாம் ஓவரால் மாறி ஓடி கேப் சீக்கிரமா எந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பவுலர் சரி ஒவ்வொரு ஓவர் மாற்றிடுங்க நான் ஒவ்வொரு ஓவர் மாற்றிக்கான கேட்குறேன் அதுதான் நான் என்ன சொன்னேன் அப்புறம் காட்டன் கேட்ச் எடுத்ததுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் முடிச்சு டிக்கெட்டு 5 போச்சு அதான் நான் சொன்னேன் அப்புறம் அவர் ஒருத்தர் தான் அடிக்கிறாரு ஏப்பே பவுலர் நேம் இன்னும் நல்லா படுத்துட்டீங்க உள்ள வேகுது மலைசாமியா ப்ரோ ப்ரோ எஸ்கே ப்ரோ பவுலர் நேம் 3 பவுலர் நேம் மலைசாமியா நான் பாத்து ஏத்தன மேல ஒரு பிரஷர் இல்லாம அட ரெண்டு ஓனர் கூட போட்டு 4 புள்ளி 5 50 வந்தாங்கடா 10 க்கு 70 20 ரன் தான் சரி சூப்பரா ஏய் அடுத்து இது பவர் பிளே அடிக்குது ஸ்கோர் டார்கெட் செட் பண்ணி அடுத்து வாட்ஸ்அப் அந்த மாதிரி இருக்கு இத பவர் பிளே ஸ்கோர் நல்ல சொல்லுங்க கொஞ்சம் அந்த இன்ட்ல தான் அடிக்கவேனா இல்ல பவர் பிளே தெரிஞ்சு நீங்க 6 ஓவர் உள்ள நிக்கணும் பவர் பிளேல 6 ஓவருக்கு 50 நாள் வந்தாலும் நீங்க லைன் நீங்க உள்ள நின்னா போதும் கேம் ஆமா 6 ஓவர் பேசுறேன்னா நான் எல்லாம் பாக்குறேன் குத்தி குத்தி தான் போறாங்க நான் ஆப்ஷன் பண்ணி அடிக்க மாட்டீங்க
ஆள் சமமாக சூரியனா அப்படிட்டா இப்போ ஆஃப் சைடு போட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லது நல்ல பேட்டரி இருக்கலாம் ஓப்பன் இருக்கலாம். இந்த பவுலர் 3வது ஓவர் போடுறாரு. எத்தனையும் பேரை கேட்டுக்கிறியா? அந்த எண்ணில் போனால் தெரியாதுண்ணா. ஓப்பன் பேட் ஓப்பன் பண்ணி வீசினா போகணும். ஆமாம் சும்மா தூக்கி இல்லைன்னா பால் மேலே முடிச்சுக்கணும் தலை நீ நின்று நீ கேப்டன் பண்ணி செகண்ட் மேட்ச் ஆல்ரெடி போன பால் ஒரு ரன் ஆஃப் சான்ஸ் மிஸ். அடுத்த நோ பால்லையும் முடிச்சாரு. நோ பால் எத்தனை நோ பால் நம்மளுக்கே டஃப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 நோ பால். நாலு ஸ்டெப்பு ஊத்துறப்படி எல்பி கேட்டால் கொடுக்கவே மாட்டாருங்க. ஓ 78 சுரேஷ் நான் சோறு வாங்கி வந்தாங்க கூப்பிட என் கபி யார் சஞ்சய் செப்பல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்டா முடிஞ்ச கிட்ட தூக்கிட்டு அங்கே போயிக்கலாம். அதுதான் தின்னுட்டு அங்கே போயிக்கலாம். சாப்பிட்டு போயிக்கலாம். குழம்புலே தான் அது சின்ன சைஸாக வெயில் வந்து யாரும் தின்னுக்க மாட்டாங்க. கார் வந்து संजीव को नहीं होते अभी गंदा बड़ी ना छोटा वाला लिफ्ट चल रहा है ना उसमें क्या प्रॉब्लम है? बड़ा वाला ना इधर देखना ஆஃப்ல லைன்ல வச்சு போயிடுறாங்க. புரிஞ்சா
மிடில் கூட வச்சிருவான் அப்பா போகுது அந்த பார்த்து அப்பப்பனா ஜாலி கொடுத்தாதான் பேட்டிங்லாம் போன டைம் சண்டை இருக்கானா அவனா வெளியே போயிட்டான் எங்கடா சவுதி டீமா இதெல்லாம் கலந்தீங்களா பேட்ஸ்மேன் 85 12 complete 85 அதுல ஒண்ணும் கலக்கல இதுல கலக்கிருங்க ஆமா பெட்ரோல் இருக்கு அப்புறம் போகும்போது ஏன்னா பேசுறதுண்ணா கழுத்துக்கு போடுறாங்கல்ல அந்த மாதிரி கணக்கு மலைச்சாமியா ஆனா 5 நிமிஷம் போயிட்டு 85 ஓவர்னா 12 கம்ப்ளீட் 12 தான் முடிச்சோம் ஓ ஆடாம இருக்கிறது அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு ரேசரஸ்னா இல்ல கன்வர்ட் பண்றா தண்ணி குடு ஐ கஜிலாம் இது எம்பி தான்டா டெம்பர் விட்டானா அவுட் தான் அவுட் தான் ஐஸ் ரெடி ஆனாலும் குஞ்சில் அடி ஆனாலும் அவுட் தான் டெம்பர் விட்டா அவுட் போனா மட்டும் சும்மா அந்த கீப்பர் ஏன் அந்த கீப்பர் இப்போ நிக்குது தினேஷ்ராவ் நான் தான் என்ன ரிப்ளை பண்றேன் எங்க நோ முகமது கார்ல வந்துட்டாரா கார் வந்துருச்சு அதே நாங்க அங்க பால் வேண்டாம் ஆமா சொல்லுங்க இல்லை லேட் ஆகும் 4-5 மணி சீரியஸா மேட்ச் சீரியஸ் மேட்ச் வரேன் என்ன செஞ்ச 3 டீம் ஒரு மேட்ச் வர சுட்டு சாப்பிட வர தினேஷ் பால் இதுல கூட்டி விட்ட ஒரு பால் லேட் ஆயிரும் அவன் பேஸ் வருது அவளோ பேஸ் வருது அவன் பேஸ் எனக்கு பாத்துட்டு அடே சூப்பர் என்னடா பண்ணிட்டு இருக்க ஆயிட்டானே சரி வர பாக்கலாம் அவருக்கு கீழ ரொம்ப ஒரு விக்கெட் மேட்ச் ரெண்டு பால் வெயிட் பண்ணலாம் விடுவோய் இன்னும் இவங்க கண்ணோட டிபெண்ட் பண்ணாங்க நம்ம 200 போன மேட்ச் நான் உண்மையா 150 டார்கெட் ஒயிட் கேடி வந்துருதுனா அந்த ஸ்கில் போட்ட நீங்க பாடியா மாதிரி நீங்க போட்டா அந்த 3 தான் அந்த ஆர்க்கு யாருக்கு அடுத்து நினைக்கிறாங்க ஆப் டீப்ல இங்க ஸ்டாப் ட்ரை பண்ணாம அவன் அங்க வந்து இப்ப அவன் கேக்குறாரு எனக்கு அப்போ தெரிஞ்சு அங்கலாம் இன்ஸ்டால் ஆகிருங்க ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவர் சாப்பாடு வாங்கி சாப்பாடு கெட்டு வரேன் சாப்பாடு பேசுறா பைத்தியக்காரன்
ஆமாண்ணா அண்ணனை கேட் பண்ண ஒரு அளவுக்கு வந்து வரணும் இல்லைண்ணா அண்ணா காலையில் பேசினேன் கேட்டுப்பா செகண்ட் ஹாஃப் சார் நீங்கள் வர்றேன்னு சொன்னா வீட்டில் தெருவில் அடிக்கிறாங்க ஆமாம் இந்த துணியெல்லாம் நானே துவைச்சி வச்சுக்கிறேன் போனால் நானும் அடிக்கிறேன் போனால் ஊற போடணும் துவைச்சிட்டோம் வேலை இல்லை சுரேஷ்ண்ணா ஒரு அங்கம் தூக்கிட்டு போடுறேன் ஆரம்பிக்கணும் பேசுங்க சும்மா ஒரு கேப் ரெண்டாயிரம் பேசி வைக்கிறேன்னு சொல்லி ஏன்னா பேசி வைக்கிறேன்னு பேரில் போனேன் உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓபியும் கிடையாது பேட்ஸ்மேன் கால் அது அடிக்க முடியாது கரெக்டாக பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணி ஒட்டா பண்ண முடியும் நல்ல பேட்ஸ்மேன் என்னடா அவன் வந்தானுங்களா கால் பண்ண ரெண்டாவது என்னையா சோறுன்னு அப்படி கம்பறாங்க வண்டி வண்டி எடுத்து தின்னுட்டு தானே வந்தேன் அப்படியே நான் பாரு தம்பி கட்டுற எல்லாம் காலையில் சாப்பிட்டு தான் இங்கே வந்து 4 இட்லி அவரு 10 இட்லி அசால்ட்டாக வச்சுட்டுண்ணா அப்புறம் தின்னும் போட்டு போய் பைக் எடுத்துட்டு வேற போனீங்க கேட்சு பட 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 சாப்பிடுங்க தம்பி வாடே அப்படியே 90 ஸ்கோர் 90 வா 14 வா போய் குடுறா அப்பா சாப்பிடுங்க அப்பா உனக்கு எத்தனை பேர் ஜோஸ்னா ஆளு போறோம் என்ன ப்ரோ நடக்குது இங்க? உள்ள போட்டு எடுத்து வைக்கவா உள்ள போட்டு எடுத்து வைக்கவா அட்வான்ஸ் பட்டிக்காட்டுல எந்த பட்டிக்காடு இங்கே தான் நான் வாங்கினேன்டா அப்படியே சுட சுட போட்டு போட்டு அப்படியே வாங்கிட்டு சூப்பராக இருக்குமே சுட சுட இருக்கா உள்ள 2 பேர் அடிக்கிறாங்க கம்மி வா ஹாப்பியாமா ये सही से ना फोन ஆனா பக்கத்துல மாதிரி கேப் பாரு அது 5 இருக்கு 5 இருக்கும் இந்தாங்க என்ன வெச்சாரா அது அது மட்டும் தான் வெச்சா ஏய் வா 2 அட பப்பா வந்து வாங்கி அப்படியே சாப்பிட்டு ப்ரோ இல்ல இங்க நானு கபக்கடா வெச்சு சாப்பிடுறேன் ப்ரோ பேட்ஸ்மேன் நேம் இல்ல ப்ரோ நான் இங்க வெச்சு சாப்பிடுறேன்னு நான் கேட்டேன் வா அங்க போய் அங்க இருட்டா நல்லா இல்ல ஓகே வா நீ சாப்பிடு உங்க அப்பாக்கு அவருக்கு பார்சல் இருக்குதுங்க வா 2 பேர் ஒரு இது இருந்தா கரெக்ட்டா அது ஒரு பாஸ் நாங்க 2 பேரும் சாப்பிடுறோம் தம்பி
ஏய் போடு போடு ஏய் உங்க அப்பாக்கு அந்த அண்ணா பார்சல் எடுத்துவீங்களா இது சாப்பிடுவீங்களா பிச்சு போடாதடா ஓ பக்கங்க போட்டா இது பண்ண முடியாது எனக்கு பக்கல்ல அந்த கோட்டை தான் நீங்க வரக்கூடாது நானும் வர மாட்டேன் கோட்டை அப்போ வச்சு அந்த மாதிரி தம்பி அதுலேயே ஒரு செகண்ட் ஹாஃப் நான் அம்பையர் போய்க்கிறேன் பேட்டா அம்மா கூப்பிட்டு கேட்கும் சாப்பிட்டேன் தூங்குங்க பொருட்டாமா அப்படின்னு பொருட்டை சாப்பிட்ற தூங்கலைன்னா ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் காருக்கு பால் வலுக்குதுன்னு சொல்லலாம் லைனாக இருக்கு இல்லை என்னாச்சுன்னா என்னோடது அவுட்ஸ்விங் ஆகி லெக்கில் வெளியே அப்படி போயிருக்கு நான் இங்கே பார்த்தா அங்கே போயிடுவேன் பார்த்தாங்க தண்ணி கொண்டு வரலையா அவன் கொஞ்சம் கட் பண்ணிருந்தானா கொஞ்சம் அவன் ஓவர் மட்டும் தான் அடிச்சாங்க 98 சாப்பிடாத தினேஷ்னா சாப்பிடல இல்ல தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துருந்தா அக்கறையிலே பக்கத்துல கொஞ்சம் வேலையே கேட்கறோம் புரியல அக்கறையில கேட்கல கொஞ்சம் வேலையில கேட்கலாம் அக்கறையில கேட்டாலும் நிலைமையில் இல்லை பேட் போனா போயிட்டு போகுது நமக்கு தானே போகுது ஓகே தானே வெளில போயிட்டு 15 ஓவர் முடிச்சா ஓவர் நேம் கறி வேணுமா ஐயோ வேண்டாம் கறி நான் ஆடெல்லாம் சாப்பிட மாட்டேன் புல்லுல எக்ஸ்ட்ராஸ் இருக்கு பாரு அதெல்லாம் எடுத்து அவரோட உடம்புல எக்ஸ்ட்ராவா இருக்கு இருக்கா அவர்கிட்ட கொடுத்துருங்க சதீஷ் பேசுனா கட்டங்க இதெல்லாம்
நீயே விட்டு எடுத்துரும். ஏமா ஹலோ விளையாடுறக்கு இல்லையா எந்த கோயில் யார் யாரு ஏ ஏ ஆ அப்பா சரி இல்லை ஆமாம்மா சரி கேமரா ஹீட் ஆயிரும். இன்னொரு 5 ஹவர் தானே நான் இது வரும் வீடியோ கேமரா வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி வாங்க. என்னன்னா அவனுக்கு போனிங் ஃபேஸ் பண்ண முறுக்கு சாப்பிட்றான். ஒன்றும் பண்ண நீ வச்சுரு. அப்படியே அங்கே போயிடலாமா? கரெக்டாக இருக்கு. ஆமாம் என்ன போய் ப்ரோ தம்மா நம்ம அடிக்கிறது ஒரு ரீசன். அதான் தூக்கம் வருது. நானும் வேறேன் வரீங்களா? அடிக்க தோணுன்னு சொன்னேன். இது யாரும் சொன்னீங்க 5 நிமிஷம் கூட ஆகுது. அடிக்க மாட்டேன்னாரா? ஆமாம் ஆமாம் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. எப்படி கிடைக்காது இல்லை வாங்குறதுக்கான சான்ஸ் தான் இருந்துச்சு. இங்கிருந்து பார்க்க இருந்துச்சு. இது கிங்ஸு கிங்ஸ் தான். ஆமாம் நான் பார்த்தோன்னே சொல்கிறேன்ல கிங்ஸ் தான். எவ்வளோ 10 வருஷமாக அதான் போன வாரம்லாம் இந்த இப்படியெல்லாம் பிடிச்சாங்க. எங்கள் டீமில் என்ன சொல்லுவாங்க? சரியான கேட்சர். கேட்சர் ப்ரோ நேம் ப்ரோ என்ன ப்ரோ? பாஸ்டின். இவங்க மேட்ச் ஸ்கோர் வர மாட்டேங்குது. இவங்க மேட்ச் ஸ்கோர் வர மாட்டேங்குது. டோர்னமெண்ட் போய் பாருங்க. ஃபுல்லாக இன்னைக்கு டிப்ரெஷன்லேயே ஆகுது. ஆமாம் அப்படி காண இன்னொன்று
ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அது ட்ரை சீரிஸ்னு பொறுத்துக்கலாம். எவ்வளோ போடும்? 8 விக்கெட் டோர்னமெண்ட் இருக்கும் அதில் பாருங்க 98 8. போன வாரம் அவங்க டீம் நம்ம ஜெயித்தோம். அந்த டீம் நல்லா இருக்கு. எல்லாமே கொடுத்து சாப்பிடுங்க. ஏய் ஏன் சாப்பிட்டியா? நம்ம அவ்வளோ கூட விடவே இல்லை. இவன் ஜாலியாக தான் இருப்பான். நாம தான் நல்லதுதான், நம்மளுக்கு நல்லதுதான். நம்ம டீம் என்னடா பண்ணுறது கேட்கறான். பார்த்தா வயிறு இருக்கு. 98 சொல்றா, சத்தம் போட முடியலடா. 98 எவ்வளோ நேம் நடேசா? நான் இந்தாண்ணா. என்னடா அது அம்மாவா? வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? பரவாயில்லையே. அப்பாடி அதை புண்ணா. இதெல்லாம் கேக் வருது. அதை புண்ணா. பரவாயில்லையே. தினேஷ்மா இதெல்லாம் கொடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். முந்தானே துவங்கி அதான் என்னது? அஸ்தனியா அப்புறம் பேக் ஓப்பன் ஆகாம இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம். டேட் பார். அது டேஸ்ட் அது குறையும் தெரியுமா? நார்மலாக கோக்குமே இதெல்லாம் மாறும். டேஸ்ட் மாறிடும். சீர் இப்போதான் நீ ஓப்பன் பண்ண. பேக் அப்புறம் ஓப்பன் ஆகாம இருக்கும். இல்ல ரொம்ப நாளாக இருக்கும். ஒரு மாசம் 8 மாசம் வரைக்கும். இல்ல வெளில வரல. இல்லை வெளியே வச்சிருந்ததுனாலும் அது போயிடும். நான் தான் குதிச்சா கடைசியில நிறைய பால் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு பால் அங்க பாருங்க அங்க பாருங்க ஒரு ரன் நாலாவது கேட்குறது. ஒரேன்ஸ் ஒரேன்ஸ் ஒரு பால் ஒரு பால் லாஸ்ட் ஒண்ணு ப்ரோ நேம் ப்ரோ ராம் இத பண்ணல டைம் பண்ணியே வைக்கிற பேட்ஸ்மேனுக்கு இங்கேயே மீட் பண்ணுறது அடிச்சா வயிறு போயிடும். இல்ல இவர் அவன் எடுத்து விக்கெட் பூரா வச்சு லைன் வச்சு எடுத்தான் வச்சு பவுன்ஸ் ஒன்று லைனு
நம்ம போட்ட உள்ள போடுறோம், உள்ள போடவே கூடாது. உள்ள போட்டா ஆடிடும். பேட்டர் பேர் நான் சொல்லிட்டாங்க ராஷ்டிரிகா நடக்குது. ஆமாண்ணா போகிறோம் 107. வெயில் ஜாஸ்தி இருக்கு. வெயில் கொளுத்துதுடாப்பா. ஆமாம் பறக்காம இருந்தால் சரி கழிச்சு. மரம் இருந்தே காற்று இல்லைங்கலாம். மரம் இல்லாத நினச்சி போகிறப்ப ஆடு அந்த பக்கம் நீங்கள் ஸ்கொயர் கட் ஒன்று அடிச்சு ஒரு மட்டன் 1 கிலோ போடும். வந்துட்டான் கரெக்டாக டைமுக்கு. நல்லா சம்பாதிக்கிறேன். சாட்டை சண்டை ஒன்றும் சம்பாதிக்கிறேன். நம்ம அப்ளைல நம்ம என்ன நேரம் 350 ரூபா பார்த்துக்கோ. நம்ம இன்னொரு 350 ரூபா கொடுத்து ஆயிரம். வேணாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வைப்போம். இன்னைக்கு முடிஞ்சு அவங்களாம் அதான் ஒரு அரை மணி நேரம். இது லாஸ்ட் டிக்கெட் தான் போய் முடிச்சு. அப்படியா? என்ன இது ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு லாஸ்ட் டிக்கெட் 10 நிமிஷம் ஃபீல்டிங் இருக்கு. எல்லாரும் வருவாங்க. ஆமாம் லாஸ்ட் டிக்கெட் முடியும். போய் மோர் எட்டு பத்தியா? மோர் இருக்கு கொஞ்சம் தந்தியா? மோர் சூடு தான்டா. மோர் சூடு அப்படியே ஒரு 4 லிட்டர் தயிர் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி நம்மளே எடுத்துட்டு வந்துடலாம் மாட்டேங்குது. தனியாக ஊற்றி வச்சு உள்ள அரைச்சி ஊற்றி இவன் ஏதோ மோர் கொண்டு வந்தாங்க. எங்கே அது முடிஞ்சிச்சு. 2 தானே எடுத்துருங்க. அது கொடுத்துட்டாங்க. நானும் கபடி ஒன்று. ஓவரா? ஓவர். 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 18 கம்ப்ளீட். வாடா பேக் போகலாம். அங்கே பார்த்து போயிட்டாங்க. இங்கே நடந்து வந்துடும். ஆமாம் வெயில் வந்துடும். எந்தரா அதை பேக் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. போன வாரம் பாலா செல்லு வாங்கி விட்டு போயிட்டான்டா. இல்ல வண்டிக்குள்ள வண்டிக்குள்ள தான் இருக்கு. கார் இருந்துச்சா? இவரு மகேஷன் கார் இருந்துச்சா? பேக் வெயிட் ஆகுது. வாடா டேய் ஏட்ரா போலாம். சரி போலாம்.
வந்துடுறா கேமரா தான் வந்து போகிறோம் மூணு பேர் இதெல்லாம் இங்கே இருக்குமா? இந்த பேட்லாம் எடுத்துகிட்டு வரணும். இல்லை இது கப்பு எடுத்துகிட்டு வரணும். சுரேஷ் கப்பெல்லாம் கிட்டு கிட்டு இல்லை இதுக்குள்ளே போட்டுக்கணும். இல்லை இதுக்குள்ளே போட்டுக்கணும் கப்பெல்லாம். ஏன் வேணாம் வேணாம் சாப்பாடு இதில் பால் பாக்ஸ் எடுத்து என் ஸ்லிப்பர் எங்கே இருக்கான்னு பாரு. கிளம்பிட்டும்போ. ஏய் வேணும்டா அவன் ஸ்லிப்பரு. ஏன் உன்னோட ஷூவு இந்த இதுக்குள்ளே போட எல்லாத்தையும் ஹலோ சொல்கிறா எனக்கு வந்துட்டேன்டா வேற சித்தி வந்துடும் சாயந்தரம் வந்துடும். சரி வந்துட்டு கூப்பிட்றேன். எப்போ போவ? எப்போ போவ?
எப்படி வேறு அமுத்துறதா